வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 20 பயனில் சொல்லாமை. குறள் எண் 191. வணக்கம். இன்று நாம் ஒரு புதிய மற்றும் மிக அவசியமான அதிகாரத்தை தொடங்குகிறோம். நாம் பேசும் சொற்கள் மற்றவர்களுக்கு பயன் தருகிறதோ இல்லையோ, அவை குறைந்தபட்சம் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். பலர் கூட்டமாக இருக்கும்போது, அறிஞர்கள் இருக்கும்போது, எவ்வித பயனுமில்லாத வீண் வார்த்தைகளை ஒருவன் பேசிக்கொண்டே இருந்தால் அவனுக்கு என்ன நேரிடும்? அதைத்தான் இக்குறள் விளக்குகிறது. பல்லார் முனிய பயனில சொல்லுவான், எல்லாரும் எல்லப்படும். அறிவுடைய பலரும் கேட்டு வெறுக்கும்படி பயனில்லாத சொற்களை பேசிக் கொண்டிருப்பவன் எல்லாராலும் இகழ்ந்து தள்ளப்படுவான். ஒருவர் எதை பேசினாலும் அதில் ஒரு கருத்து இருக்க வேண்டும். சிலருக்கு பேசிக்கொண்டே இருப்பது பிடிக்கும், ஆனால் அதில் ஒரு பயனும் இருக்காது. அத்தகையவர்களை மக்கள் வாயாடி என்று ஒதுக்கிவிடுவார்கள். குறிப்பாக தகுதியானவர்கள் மத்தியில் வீண் பேச்சு பேசுவது ஒருவனது அறியாமையைத்தான் பறைசாற்றும். இன்று நாம் தேவையற்ற பேச்சுகளை தவிர்க்க வேண்டியதன் அவசியத்தை அறிந்தோம். நாளை புதியதோர் குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.